ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீட்ரூட் வச்சு ஹெல்த்தியான ஒரு ஜாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பீட்ரூட்டை தோலை சீவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. 2 பீட்ரூட்டுக்கு 1 கை அளவு பேரிச்சம்பழம். அந்த பேரிச்சம்பழத்தை நல்லா கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டை நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு அந்த பீட்ரூட்டையும் இந்த பேரிச்சம்பழத்தையும் ஒரு குக்கரில் போட்டு அதை நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. நிறையா தண்ணி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் மாறிடும். முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருங்க. அந்த 3 விசில் விட்டு எடுத்து அந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதை அடுப்பில் வச்சுருங்க. அந்த பீட்ரூட்டை ஆற வச்சு அரைச்சிருங்க. இந்த தண்ணியில் நமக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்து நல்லா கரைய விட்டுருங்க. நீங்கள் வெல்லம், நாட்டு சக்கரை, ஜீனி எது வேணால் சேர்த்துக்கலாம். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு எடுத்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிளறிடுங்க. அப்பப்போ கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. கைவிடாமல் கிண்ட வேணாம், அப்பப்போ கிண்டிங்கனாலே போதும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டினதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம், மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்து நல்லா புளிஞ்சு விட்டுருங்க. பெரிய எலுமிச்சம்பழமாக இருந்தால் புளிப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். பெரிய எலுமிச்சம்பழம் வேணாம், ஒரு மீடியமான எலுமிச்சம்பழமாக இருந்தால் போதும். நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க. இந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை கண்டிஷன் வரும்போது இதை இறக்கிடுங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது 3 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 3 மாதம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 6 மாத குழந்தையிலேருந்தே அதை கண்டிப்பாக கொடுக்கலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி வேணும் குழந்தைங்களுக்கான ரெசிபினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிடுங்க. மறந்துடாமல் அந்த பெல் ஐக்கானை அமைக்கிடுங்க. பாய் பாய்.